நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. நாம் இன்று ஆராய இருக்கும் வேத அறிவு ஆதியாகமம் 32ஆம் அதிகாரத்தில் சொல்லி இருக்கும் சத்தியமான யாக்கோபை தேவன் இஸ்ரவேலாக எப்படி மறுரூபப்படுத்தினார் என்பதனை ஆராய இருக்கிறோம். இங்கு யாக்கோபு தன் மாமனாகிய லாபானின் கைக்கு தப்பி மீண்டும் கானானுக்கு வருகிறார். வேதத்தில் சொல்லியபடி இவைகள் சம்பவிப்பதற்கு சுமார் 20 வருடங்களுக்கு முன்பு யாக்கோபு தன் பெயருக்கு ஏற்றாற்போல் எத்தனாக இருந்து தன் தகப்பனின் முதிர் வயதில் தன் தகப்பன் ஈசாக்கின் பார்வை மங்கிய காலத்தில் இரட்டை சகோதரர்களில் இளையவனான இந்த யாக்கோபு தன் சகோதரனின் நாமத்தை சொல்லியும் அவனின் வெளிப்புறத்தை தரித்தும் திருட்டளவாய் தன் சகோதரனாகிய ஏசாவின் ஆசீர்வாதங்களை தன் தகப்பனாகிய ஈசாக்கின் ஆவியின் விசுவாசத்தில் அவைகளை அடைந்தான் என்று சொல்கிறது. மேலும் காரியக்காரனாக இருந்து தான் சுதந்தரித்த கிறிஸ்துவின் சேஷ்டபுத்திர ஆவியின் மித்தமும் தன்னுடைய சகோதரனாகிய ஏசா தன்னுடைய சீர்கேட்டிலிருந்து மறுபடியும் மனம் திரும்ப முயற்சித்தும் தான் இழந்த அந்த ஆவியை அடையாமல் போனதன் நிமித்தம் யாக்கோபை கொலை செய்யும்படி நோக்கத்தில் இருப்பதாய் அறிந்த அவர்களின் தாயான ரெபேக்காள் யாக்கோபை தன் சகோதரனிடம் அனுப்பி வைக்கிறார். தேவன் குறித்த காலம் வந்தவுடன் ஆதியாகமம் 32:1 சொல்லியபடி ஆபிரகாமுக்கு வாக்கு செய்த கானானுக்கு திரும்பிய யாக்கோபை தேவதூதர்கள் ஊழியம் செய்யும்படி சந்திக்கிறார்கள். அங்கு தேவனை அறியும் அறிவுள்ள சந்திப்பு நடந்த அந்த இடத்திற்கு மக்னாயிம் என்று யாக்கோபு பெயரிடுகிறார். அதாவது 2 சேனைகள் என்னும் அர்த்தம் கொள்ளும் பெயரை அந்த ஸ்தலத்துக்கு இடுகிறார். என்னவென்றால் 2 சேனைகளாக தேவதூதர்கள் அங்கு தோன்றியிருக்கலாம். இதன் நிமித்தம் யாக்கோபும் தன்னை 2 சேனைகளாக தன் சகோதரனுக்கு பயந்து பிரித்திருக்க கூடும். இவைகளெல்லாம் இருந்தாலும் யாக்கோபு தன்னை தேவனுக்கு முன்பாக தாழ்த்தும்படி அவரை நோக்கி, அடியனுக்கு தேவரீர் காண்பித்த எல்லா தயவுக்கும் எல்லா சத்தியத்திற்கும் நான் எவ்வளவேனும் பாத்திரவான் அல்ல என்று கர்த்தரிடம் கிருபையை நாடுகிறார். ஏனென்றால் தன் சகோதரன் 400 மனுஷரோடு வந்து தன்னை கொன்று மீண்டும் அவைகளை சுதந்திரிக்கும்படி முயற்சிப்பான் என்பதனை அறிந்து தனக்குண்டான எல்லாவற்றையும் 2 பகுதிகளாக பிரித்து தன் சகோதரனின் கையில் இருந்து ஒன்றையாவது தப்பித்து கொள்ளலாம் என்று எண்ணி, இன்னும் சொன்னால் தன்னை தேவன் ஆசீர்வதித்தால் ரட்சிக்கப்படுவேன் அல்லது கிருபையினால் விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்படுவேன் என்று அறிந்தவராய் தான் மட்டுமே தனித்திருந்து அல்லது வெறுமையாக இருந்து மனுஷன் கண்களில் தயவு கிடைக்க செய்யும் தேவனின் சமூகத்தில் தனியே போராடி அவரிடம் கெஞ்சினான் என்று ஓசியா 12:4 சொல்கிறது. ஆகையால் இங்கு யாக்கோபு அந்த புருஷனை தன் ஆவியின் பலத்தினால் தன்னை விட்டு போக விடாமல் அவரை மேற்கொண்டான் என்று சொல்கிறது. அது என்னவென்றால் அந்த புருஷன் யாக்கோபின் தொடை சந்தை தொட்டு அது சுளுக்கும்படி செய்து யாக்கோபை மாம்சத்தில் இன்னும் தாழ்த்தினார். இந்த யாக்கோபின் ஆவியையும் ஏசாவின் ஆவியையும் தேவன் நிறுத்து பார்த்தால் ஏசாவின் நீதிக்கு தேவன் கை கொடுக்கும் வாய்ப்பு உண்டு. ஆனாலும் தேவனுடைய தெரிந்து கொள்ளுதலின்படி கிருபையினால் விசுவாசத்தை கொண்டு பாவியாகிய எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படுவார்கள். இங்கு யாக்கோபு அவரை நோக்கி, நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை போக விடேன் என்றார். ஆனாலும் இங்கு கிருபையை நாடுபவர்கள் தங்களின் உண்மை உள்ள நாமத்தை அல்லது சுபாவத்தை அறிக்கை செய்தால் ஒழிய கிருபையை அடைய முடியாது. ஆகவே அவர் யாக்கோபின் விசுவாசத்தை கண்டு, உன் நாமம் என்ன, அல்லது உன் மாம்சத்தின் படி உள்ள தகப்பனிடம் நீ தந்திரமாய் சென்று உன்னுடைய சகோதரனுடைய நாமத்தை சொல்லி பூமிக்குரிய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளலாம், ஆனால் என்னிடம் அப்படியல்ல என்று சொல்கிறார். ஏனென்றால் இந்த யாக்கோபு தன் தகப்பனிடம் நான் ஏசா என்று சொல்லி ஆசீர்வாதங்களை பெற்றவர். ஆனால் தேவனிடம் இப்படிப்பட்ட போலித்தனம் எவருக்கும் எடுபடாது என்பதனை உணர்த்தும்படி அப்படி கேட்கிறார். இப்படியே கிறிஸ்து மனுஷரை ஆசீர்வதிக்கும்படி அல்லது தமது நாமத்தை தரிக்கும்படி நம் மெய்யான சுபாவத்தை அல்லது நாமத்தை கேட்கிறார். சமாரிய ஸ்திரீயிடமும் சகையோவிடமும் தேவாலயத்தில் தேவனை தொழுது கொள்ள சென்ற உவமையில் ஆயக்காரனையும் மற்றும் எல்லோரிடமும் இப்படியே இருக்கிறார்.
உங்கள் நாமத்தை சொல்லுங்கள், என் நாமத்தை தரிப்பேன் என்று சொல்கிறார். மெய்யான மனம் திரும்புதலை தேவன் அறிவார். அதையே அவர் ஆதாமின் சந்ததிகளிடம் எதிர்பார்க்கிறார். தேவனிடம் மெய்யான சுபாவத்தை ஒழித்து கொள்வதை அல்ல, அதை அறிக்கையிடுவதை இரக்கம் பெற செய்கிறது. மாம்சத்தை கீழ்ப்படுத்த பலவந்தம் படுத்துகிறவர்கள் அதை சுதந்திரித்து கொள்கிறார்கள். அந்தபடி யாக்கோபு தன்னை எத்தன் என்று ஒத்துக்கொள்கிறார். ஆகவே தேவனோடும் மனுஷரோடும் போராடி மேற்கொண்ட அந்த ஆவியின் நாமத்தை கர்த்தர் அவருக்கு தரிப்பிக்கிறார். அப்பொழுது யாக்கோபு, எனக்கு நாமம் தரிப்பித்த உம்முடைய நாமத்தை எனக்கு அறிவிக்க வேண்டும் என்று கேட்டார். அந்த நாமத்தை தொழுது கொள்ளும்படி கேட்டிருக்க கூடும். அதற்கு அவர், நீ என் நாமத்தை கேட்பானே என்று சொல்கிறார். அதாவது உனக்கு தரிப்பிக்கப்பட்டதே என் நாமமே என்று சொல்கிறார். ஆயினும் அது இப்பொழுது விளங்கும் என்று வெளியாகும்படிக்கு அங்கே அவனை ஆசீர்வதித்தார். உடனே சாப இருள் விலகி இருக்கக்கூடும், அல்லது யாக்கோபின் இருதயம் பிரகாசித்திருக்கக்கூடும். இங்கு வேறு எந்த அடையாளத்தையும் வெளிப்புறமாய் சொல்லவில்லை. ஆகவே யாக்கோபு, நான் தேவனை முகமுகமாய் கண்டேன், ஆயினும் நான் கிருபையினால் அவருக்கு முன்பு பிழைத்தேன் என்றார். இதனால் இந்த ஸ்தலத்திற்கு பெனியல் என்று பெயரிட்டார். அல்லது தேவனுடைய முகம் என்னும் அர்த்தம் கொள்ளும் பெயரே அந்த அறிவு வெளிப்பட்ட ஸ்தலத்துக்கு பெயரிட்டார். இப்படி இருக்க தேவன் ஆசீர்வதித்தவனை சபிப்பவன் யார்? அவனை சபிப்பவனே சபிக்கப்படுவான். அவன் மேல் குற்றம் பிடிப்பவன் யார்? அப்படி குற்றம் பிடிக்க எத்தனிப்பவனே இறுதியில் குற்றவாளியாக காணப்படுவான். பின்பு ஏசாவின் கண்களில் யாக்கோபுக்கு தயவு கிடைத்ததும், எத்தனாக இருந்து தான் எடுத்த ஆசீர்வாதங்களிலிருந்து தன் சகோதரனுக்கு கொடுத்த வெகுமதி மனம் திரும்பிய யாக்கோபுக்கு தன் சகோதரன் காரியத்தில் நல்மனசாட்சியும் நம்பிக்கைக்கும் ஏற்றது போல் இருக்கிறது. கிறிஸ்துவின் கிருபை உங்கள் ஆவியுடன் கூட இருப்பதாக. ஆமேன்.